விவர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற கோவில் என்னன்னா கோலியாக் கடற்கரை கோவில். அகமதாபாத் மாவட்டத்தில் பவநகர் என்னும் ஊருக்கு அருகே உள்ளது கோலியாக் என்ற கடற்கரை கிராமம். இந்த கோவில் பற்றிய வரலாற்றை நம்ம பார்க்கலாம். கடற்கரையில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் ஒரு சிவாலயம் இருக்கிறது. எல்லா நேரங்களிலும் இந்த ஆலயம் கண்களுக்கு தென்படுவதில்லை. ஆனால் குறிப்பிட்ட இடைவெளியில் சுமார் 6 மணி நேரம் மட்டும் கடல் உள்வாங்கி சிவாலயம் வெளிப்படுவதுதான் விசேஷம். அதிலும் இந்த அதிசய சம்பவம் தினமும் அதே நேரத்தில் அதே அளவு கால இடைவேளையில் நடைபெறுவது மேலும் வியப்பை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. காலை 8 மணி அளவில் இந்த பகுதியில் கடல் உள்வாங்குவதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு இறைவனை வழிபடுவதற்காக கடற்கரையில் காத்திருக்கும் பக்தர்கள் நடந்தே கடலுக்குள் செல்கின்றனர். உள்ளே மேடை போன்ற மணல் திட்டில் அந்த சிவாலயம் அமைந்திருக்கிறது. மேட்டின் மீது ஆங்காங்கே தனித்தனியாக 5 சிவாலயங்கள் உள்ளன. பெரிய கல் கொடி மரம் ஒன்றும் இருக்கிறது. இது தவிர 4 தூண்களும் அமைந்துள்ளன. நந்தியும் உண்டு. பௌர்ணமி காலங்களில் அதிக தூரம் உள்வாங்கக்கூடியது. ஆகஸ்ட் டு செப்டம்பர் மாதம் பல மணி நேரம் கடல் உள்வாங்கிய நிலையில் இருக்கும். கடல் உள்வாங்க நாமும் அப்படியே நடந்து போகலாம். இந்த சிவாலயத்தில் உள்ள இறைவனை அந்த பகுதி மக்கள் நிஷ்கலங்க மகாதேவர் என்று போற்றி வழங்கப்படுகின்றனர். ஆலயம் பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்ட தலம் என்று கூறப்படுகிறது. கடலுக்குள் சிவாலயங்கள் அமைந்திருக்கும். மகாபாரத போரில் தங்களுடைய கௌரவர்கள் எதிர்த்து போரிட்டனர். அனைவரும் ஒரு வகையில் உறவினர்களே. போரில் உறவினர்களையே கொன்றதால் அவர்களுக்கு களங்கம் உண்டானது. அந்த களங்கத்தை போக்கிக் கொள்வதற்காக பாண்டவர்கள் 5 பேரும் சிவபெருமானை வழிபட எண்ணினர். அதன்படி கடலுக்குள் 5 சிவாலயங்களை தனித்தனியாக அமைத்து வழிபாடு செய்தனர். அவர்களின் வழிபாட்டில் மனமிறங்கிய சிவபெருமான் அவர்களின் களங்கத்தை போக்கினார். இதனால் இந்த இறைவன் நிஷ்கலங்க மகாதேவர் என்று அழைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஆலயத்தை கண்டு வணங்குவது எளிதான காரியம் அல்ல. கடல் நீர் வற்றியதும் கடலுக்குள் குறுக்கே நடந்து செல்ல வேண்டும். செல்லும் வழி பள்ளமும் சேரும் நிறைந்த பாதை. 1.5 கிலோமீட்டர் நடக்க வேண்டும். ஆடையெல்லாம் நனைந்து தடுமாறி வீழ்ந்து அடிபட்டு ஒரு வழியாக சமாளித்துதான் ஆலயத்தை அடைய முடியும். ஆனால் அதை பற்றியெல்லாம் சிந்திக்காத பக்தர்கள் இங்கு நூற்றுக்கணக்கில் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிறைய கோவில் பற்றியான தகவலை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.